என்ன பாலாம்பிகா கவலையா இருக்க? நீங்க தான் என் நிம்மதியை கெடுத்துட்டு போயிட்டீங்க. சரியா போச்சு. இதை மட்டும் நீ சத்தம் போட்டு சொல்லியிருந்தா சங்கரிக்கு உதவி பண்ணது போதும், அவளை காப்பாத்துனது போதும், உடனே நீ கிளம்பி வான்னு மேல இருந்து எனக்கு உத்தரவு வந்துருமா. உங்களுக்கு அப்படிதான் ஆசை போல. என்னை விட்டுட்டு நிம்மதியா கிளம்பி போயிடணும். ஐயோ சத்தியமா நான் அப்படிலாம் ஒண்ணு நினைக்கலமா. என்னால என்ன உதவி வேணுமோ அத்தனையும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா அது உங்க எல்லைக்குள்ள இருக்கணும், உங்க சக்திக்கு உட்பட்டு இருக்கணும். சரியா சொன்ன. இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? ஏன் நான் சொல்லாம உங்களுக்கு தெரியாதா? நர்த்தனாக்கா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கண்டாசுரனை நாம் ஒரு வழி பண்ணணும். நீங்க பாட்டுக்கு நர்த்தனாக்கா உடம்புக்குள்ள அந்த கண்டாசுரம் போயிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நர்த்தனாக்காக்கு இப்படி ஒரு கஷ்டமான்னு எனக்கு தூக்கமே வரல. பாலாம்பிகா, இந்த விஷயத்துல என்னால ஏதாவது செய்ய முடிஞ்சா நான் செய்ய மாட்டேனாமா. நீ தான் இது குருவால முடியும். அவன் கூடு விட்டு கூடு பாயுவான். அவனை வரவழைச்சு நர்த்தனாவுடைய உடம்புக்குள்ள அனுப்பி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறன்னு நீ தானம்மா சொன்ன. சரி, ஆனா அதுக்கு குரு இங்க வர வைக்கணுமே. குரு இங்க வரணும்னா அதுக்கு நான் சித்தர் சாமி கிட்ட பேசணும். நான் எத்தனை தடவை அவரை கூப்பிட்டாலும் அவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஆமா, அவரு உயிரோட திரும்ப வந்துட்டாருன்னு நீங்க தானே சொன்னீங்க, அது உண்மைதானே? நான் போய் சொல்லுவேனா? அதுவும் உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொல்லணும்? அப்புறம் ஏன் சித்தர் சாமி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? அவருக்கு என்ன பிரச்சனையோ என்ன கஷ்டமோ. பாலாம்பிகா, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நர்த்தனா உடம்புக்குள்ள போயிருக்கிற அந்த கண்டாசுரன் வெளியில வர நாம அனுமதிக்க கூடாது. நர்த்தனா உடம்புக்குள்ளேயே அவன் கதையை முடிக்கணும், அவனை கொன்னுடணும். என்ன சொல்றீங்க? நர்த்தனாக்கா உடம்புக்குள்ளேயே வச்சு அந்த கண்டாசுரன் கதையை முடிக்கணுமா? ஆமா, வெளியே விட்டா அவன் பழையபடி அவன் உடம்புக்குள்ள போயிடுவான். அதனால முன்ஜாக்கிரதையா அவன் உடம்பு எடுத்துட்டு போய் ரகசியமா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். நீங்க சொல்ற திட்டப்படி நர்த்தனாக்கா உடம்புக்குள்ளேயே அவனை கொல்ல பார்த்து அக்கா உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருச்சுன்னா? பூதநாதரே, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, ஆனா மத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு. ஆமா சொல்லியிருக்க. அதே மாதிரி நானும் கடவுள் சித்தத்தையும் உன் கடமையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கனே. நீங்க சொன்ன எதையும் நான் மறக்கல, நான் சொன்னதையும் நீங்க மறக்க வேண்டாம். இத பார் பாலாம்பிகா, கண்டாசுரன் கூடு விட்டு கூடு பாயிற கலைய முறையா செஞ்சு நர்த்தனா உடம்புக்குள்ள வரல. இப்ப நர்த்தனா உடம்புல நர்த்தனா உயிரும் இருக்கு, கண்டாசுரன் உயிரும் இருக்கு. கண்டாசுரனை கொல்றதுனால நர்த்தனா உயிருக்கு எந்த ஆபத்து வர வாய்ப்பில்லை. அதனால நீ தைரியமா குருவை இங்க வரவை, அவனை வச்சு அந்த கண்டாசுரனை கொல்லப்பார். ஜங்காமுகி, கண்டாசுரம் மட்டும் இல்ல, நானும் உன்னோட பக்தன் தான். என்னோட ரத்த சாமுதிய தலைமுழுகிட்டு என்னோட இஷ்ட தெய்வமா உன்னதான் நான் வணங்கிட்டு வரேன். நம்பி வந்தவன இப்படி மோசம் பண்ணலாமா? அம்போன்னு நட்டாத்துல விடலாமா? தெய்வமான உனக்கு இது அழகா? நியாயமா? தர்மமா? துர்முகா, என்ன விஷயம்? தாயே, உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தினது என்னோட நண்பன் கண்டாசுரன், உன்னோட உண்மையான பக்தன். உனக்காக தன்னையே உயிர் பலி கொடுக்க துணிஞ்சவன். அப்படிப்பட்ட கண்டாசுரனோட உடம்பையும் காணோம், உயிரையும் காணோம். இருந்த ஒரே நண்பனையும் பறி கொடுத்துட்டு நீயே கதின்னு ஒன்ன நான் நம்பி வந்திருக்கேன். துர்முகா, அடிக்கடி என்னை ஏன் தொந்தரவு செய்கிறாய்? உங்களோடு இருக்க, உங்களுக்கு உதவி செய்யத்தான் இந்திரஜித்தை உருவாக்கி அனுப்பி வைத்தேன். அவன் போதுமே கண்டாசுரனை கண்டுபிடிக்க. ஜங்காமுகி, என்ன கேலி பண்றியா? நீ உருவாக்குன இந்திரஜித்த அந்த பூதநாதம் முடிச்சிட்டான். அதனால தானே கண்டாசுரன் கூட விட்டு கூட பாயிர மரண விளையாட்டுல இறங்குனா. துர்முகா, இந்திரஜித்தை அந்த மாயாவி பூதநாதன் கொன்று விட்டானா?
இந்திரஜித் உரு தெரியாம போயிட்டான். என்னைக்கோ செத்தவன இன்னைக்கு மறுபடியும் கொண்டு வந்து அக்கா குட்டி பாத்துக்கோன்னு காட்டிட்டு போறான் அந்த மாயாவி. ஏதோ போனா போகட்டும்னு என்ன உயிரோட விட்டு வச்சிருக்கான். தாயே ஜங்காபுகி, என்னோட நண்பன் போயிட்டான். கையில் இருந்த லிங்கங்கள் எல்லாமே போயிடுச்சு. இந்திரஜித்தையும் நான் இழந்துட்டேன். நிர்கதியா நீயே துணைன்னு வந்து நான் நிக்கிறேன். எனக்கு ஏதாவது வழி சொல்லு, இல்ல நீயே என்ன கொன்னுடு. துர்முகா, உன்னுடைய நிலைமை இப்பொழுது உண்மையிலே பரிதாபமானது. நான் உனக்காக வருத்தப்படுகிறேன். நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, காணாமல் போனது உன்னிடமிருந்த ஒரு லிங்கம் மட்டுமல்ல, அந்த சித்தனிடமிருந்த லிங்கங்களும் தான். இப்பொழுது அவன் கைகளில் மிச்சம் இருப்பது ஒரே ஒரு லிங்கம் தான். என்னுடைய அத்தனை சக்திகளையும் கொண்டு என்னுடைய வார்ப்பாக இந்திரஜித்தை உருவாக்கினேன். அவனையே பூதநாதன் என்னும் ஒருவன் உரு தெரியாமல் செய்துவிட்டான் என்றால் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதை தவிர எனக்கு வேறு வழியில்லை. என் சக்திக்கு மேலானது, அப்பாற்பட்டது ஒரு பெரும் சக்தி இப்பொழுது களத்தில் இறங்கியிருக்கிறது. அது யார் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தியுடன் மோதி நான் தோற்று அவமானப்பட விரும்பவில்லை. உனக்கு நான் இனி எந்த உதவியையும் செய்ய இயலாது. ஆனால் என் பக்தனான உனக்கு என் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்கும். தெய்வமே கைவிட்டாலும் முயற்சி பலன் தரும் என்று சொல்வார்கள். போ, உன் லட்சியத்தை அடைய போராடு. சித்தனிடம் இருக்கின்ற அந்த ஒரு லிங்கத்தையாவது உன் வசப்படுத்தும் வழியை பார். சாமி, திடீர்னு கதவு ஏன் இப்படி படபடன்னு அடிச்சது? எக்காரணத்தை கொண்டு நீ உள்ள வந்துடாத, இங்கேயே இரு. சாமி, சாமி, ஐயோ!
எல்லாம் நடக்குது? யாரோ உங்களை கொலை பண்ண சதி பண்றாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அது யாரு? ஏன்? என்ன காரணம் சாமி? மங்கா, நடக்கிற எதுவும் நல்லதுக்கில்ல. ஏற்பட போற பேரழிவுக்கு, பேராபத்துக்கு அறிகுறி. யார் இதை செய்யறாங்க? இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்க? எனக்கு தெரியல. என்னால கண்டுபிடிக்கவும் முடியல. இதுக்கெல்லாம் விடை சொல்லக்கூடியவர் என்னோட குருநாதர். நான் அவரை தேடி போறேன். நீ உன்னோட பழைய ஒரு வீட்டிலேயே போயிரு. ஈஸ்வரா, நர்த்தன அக்காவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அவங்க உடம்புக்குள்ள போயிருக்கிற கண்டாசுரனுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுக்கு குரு இங்க வரணும். குருவை வர வைக்க சித்தர் சாமி கிட்ட பேச எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஏனோ அவர் என் கூட பேச மாட்டேங்கிறாரு. இந்த நிலையில எனக்கு உன்னை விட்டா வேற கதி இல்லை. நீதான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். குரு, மல்லி, பாலாம்பிகா, பாலாம்பிகா, மல்லி, குரு. பாலாம்பிகா, இப்ப நாங்க சித்தர்சாமி குடலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்படி குறுக்கு வழியில சோமங்கல வழியா போனா சீக்கிரம் போயிடலான்னு குரு சொன்னாரு. ஆனா வழியில உன்னை பாப்போம் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நான் இப்போ இங்க சாஸ்திரிகள் வீட்ல தான் தங்கியிருக்கேன். மறுபடியும் ஏன் அவர் வீட்டுக்கு வந்திருக்க? அந்த ஓலைச்சுவடி எடுக்கவா? அப்போ அது அவர் வீட்டில தான் இருக்கா? அது இருக்கிற இடத்த வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது குரு. அது சிவ கட்டளை. உனக்கு அது தெரியாதா? பாலாம்பிகா, ஓலைச்சுவடி இருக்க இடம் எனக்கு தெரியவும் வேணாம். நான் உன்னை கேட்கவும் இல்லை. எனக்கு ஒரு வேலை கொடுத்தியே, சித்தர் சாமியோட குருவை போய் பார்க்க சொல்லி. நீங்க போய் அவரை பார்த்த விஷயத்த சொன்னதுனால தான் அவர் வந்து காப்பாத்தி சித்தர் சாமி உயிரோட வந்துட்டாரு. சித்தர் சாமி திரும்ப வந்துட்டாரா? இது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்களால நம்பவே முடியல. ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? சித்தரோட குருநாதரை நாங்க சந்திக்கவே இல்ல. அவரை எங்களால பார்க்கவே முடியல. ஆமாம் பாலாம்பிகா, அவர் இருக்கிற தாரக மனத்தை சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டோம். அவரை கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ அவராவே வந்து சித்தரை காப்பாத்திருக்காரு. அப்படிதான் இருக்கணும். எப்படியோ நம்ம சித்தர் சாமி திரும்ப உயிரோட வந்துட்டாரே, அதுவே நிம்மதியா இருக்கு. ஆனா சித்தர் சாமியோட குருநாதர் தாரகவனத்துல இல்லைன்னு நீங்க சொல்ற செய்தி ரொம்ப கவலைய தருது. நான் அவரை கண்ணால பார்க்கல. எங்க தேடியும் அவர் கிடைக்கல. இதனால மட்டும் நான் சொல்லல. என்னோட உள்ளுணர்வுக்கு குருசாமி அந்த காட்டை விட்டு தொலைஞ்சு போயிட்ட மாதிரி தோணுது. அவருக்கு என்னமோ ஆயிருக்கு. சரி, தன்னை காப்பாத்தின குருநாதரை சித்தர் சாமி கண்டுபிடிச்சுக்குவாரு. அந்த விஷயத்த அவர் பாத்துக்குவாரு. குரு, எப்படி உன்னை இங்க வர வைக்கிறதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை அந்த ஈஸ்வரனே உன்னை இங்க அமிச்சிட்டான். என்ன விஷயம் பாலாம்பிகா? சாஸ்திரிகளோட பொண்ணு நர்த்தனா, அவங்க உடம்புல அந்த மந்திரவாதி கண்டாசுரன் கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டான். அதனால நிச்சயம் நர்த்தனாக்கா உடம்புக்கு ஆபத்து ஏற்படலாம். ஏன் சாஸ்திரிகள் குடும்பத்தையே கண்டாசுரன் நிர்மூலமாக்கலாம். அதனால நர்த்தனாக்கா உடம்புக்குள்ள இருக்கிற கண்டாசுரனோட கதையை முடிச்சுதான் ஆகணும். அது குரு, உன்னாலதான் முடியும். நிச்சயம் என்னால முடியும். நர்த்தனா உடம்புக்குள்ள நான் போயிட்டா அந்த கண்டாசுரன் நிச்சயம் நான் அழிச்சிருவேன். ஆனா இதை செய்ய நான் நர்த்தனாவை நேர்ல பார்க்கணும். அதுக்கு என்ன, தாராளமா பார்க்கலாம். நீங்க 2 பேரும் இங்கே கோயில்ல இருங்க. நான் போய் நர்த்தனாக்காவை கூட்டிட்டு வரேன். ம்.
அவ உன்ன மாதிரி என்ன மாதிரி இல்லம்மா. அவகிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கு. தெய்வ குழந்தை, அதனாலதான் காத்தோட பேசிட்டு இருக்காளா? அவ கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு உருவம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வணங்குறேன். இந்த சிவன் மேல ஆணியா சொல்றேன். நான் இப்ப உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மை. இது சத்தியம். அகிலா, ஏன் இப்படி கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்க? ஆமா, பாலாம்பிகா எங்க? கோவில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவளை இன்னும் காணோம். வரட்டும். நானும் கோயிலுக்கு போறேன்னு சில பேர் போவாங்க. அப்படியாவ? பக்தி சிரத்தையா ஆத்மார்த்தமா சாமி கும்பிடுறவ. கொஞ்ச நேரம் ஆகத்தான் செய்யும். வரும்போது வரட்டும். கொஞ்சம் நில்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல போற? பாலாம்பிகை பத்தி தான். பாலாம்பிகை பத்தி புதுசா நீ என்ன சொல்ல போற? கொஞ்சம் இரு. பாலாம்பிகா பத்தி பேச்சு எடுத்த அவ சம்பந்தப்பட்ட நீலகண்டனே வரான் பாரு. வா நீலகண்டா. வணக்கம் ஐயா. இவருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாமா. வேண்டாமா. நல்லா இருக்கீங்களாம்மா? பரவாயில்லையே, என்ன பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன உன்னை மறந்துருப்பேன்னு நினைச்சியா? ருத்ரனோட இந்த வீட்டுக்கு வந்து ஊர் மக்கள்கிட்டேந்து பஞ்சலிங்க கோயில் கட்டுறதுக்கு நிதி வசூல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்க. எப்படி எல்லாம் சரியா சொல்றேனா? உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி சாமி. நீ என்ன பாராட்டுறியா இல்ல கிண்டல் பண்றியான்னு தெரியல. ஏன்பா, இதெல்லாம் நடந்து வருஷமா ஆச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி தானே நடந்திருக்கு. அதுக்குள்ள எப்படி மறந்து போகும்? சாமி, பாலாம்பிகா அம்மா இப்போ வீட்ல தானே இருக்காங்க? அவ இங்கதான் இருக்கா. ஆனா இப்ப வீட்ல இல்ல, கோவிலுக்கு போயிருக்கா. கோவிலுக்கு தானே? வரட்டும் வரட்டும். வந்ததும் நான் அவங்கள கொஞ்சம் பார்த்து பேசணும். அப்போ நீ பாலாம்பிகை தான் பார்க்க வந்திருக்க, எங்களை பார்க்க வரல. அப்படி இல்ல சாமி, அவங்க கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லி கையோட நான் கூட்டிட்டு போனோம். என்ன, அவளை இங்கேருந்து கூட்டிட்டு போறியா? ஆமா சாமி. வேணாம்பா, பாவம் அந்த குழந்தை. யாரும் இல்லைன்னு வந்து நின்னா. நான் அடக்கனை கொடுத்துருக்கேன். அவளுக்கு 3 வேளை சோறு போடுறது ஒன்றும் எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை. சொல்ல போனா அந்த தெய்வ குழந்தை இந்த வீட்டுல இருந்தா வீட்டுக்கே ஒரு அழகு. ஏதோ என் காலம் முடிகிற வரைக்கும் அவ இங்கேயே இருந்துட்டு போகட்டும். நான் உங்க கூட அனுப்பி வைக்க மாட்டேன்ப்பா. இல்ல சாமி, நான் கூட்டிட்டு போய் ஆகணும். இங்க பாரு, அவளோட சித்தர் சாமி அந்த மாணிக்க வாசகம் செத்து போனதும் குழந்தை ஒரு மாதிரி பொசுக்குன்னு ஆயிட்டா. இங்க வந்து நின்னா. சித்தன் போனதை அழுதுகிட்டே சொன்னான். அந்த சித்தனை நான் கொள்ளணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த வேலை வைக்காம அவனே போய் சேர்ந்துட்டான். எப்போ இந்த சித்தன் மண்டையை போட்டான்னு தெரிஞ்சுதோ அடுத்த நிமிஷமே அந்த பாலாம்பிகா மேல இருந்த கோபமெல்லாம் போய் அவளை நான் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். நிறுத்துங்க. என்ன சொன்னீங்க? சித்தர் சாமி செத்துட்டாரா? ஆமா, அந்த மாணிக்கவாசன் கதை முடிஞ்சிருச்சு. அவன் கதையை முடிக்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன். படுபாவி, அதுக்குள்ள எனக்கு பயந்து அவன் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் செத்துட்டான். வேண்டாம், இன்னொரு தடவை சித்தர் சாமி செத்துட்டார்னு சொல்லாதீங்க. ஒரு தடவை என்ன, 100 தடவை சொல்லுவேன். செத்து போனவன்னு சொல்லாம வேற என்ன சொல்ற? சித்தர் சாமி சாகல, உயிரோட தான் இருக்காரு. இதோவா நீலகண்டா, நீ பாலாம்பிகா அந்த ருத்ரன் இன்னும் எத்தனையோ பேருக்கு அவன் நிழலா இருந்திருக்கலாம், ஆதரவு தந்திருக்கலாம். விதி அவன் கதையை முடிச்சிருச்சு, அவ்வளவுதான். மனசை தேத்திக்கோ. அதை விட்டுட்டு அவன் உயிரோடு இருக்கான்னு பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காதே. யோ, யார் வளர்றா? யாருக்கு பைத்தியம்? உயிரோடு இருக்கிற மனுஷனை செத்துட்டாருன்னு சொல்றிய, நீ தான் பைத்தியம். இப்பதான் நான் அவரோட பேசிட்டு வர, அவர் செத்து போயிட்டாருன்னு நீ வாய் கூசாம சொல்ற. யோ, சாஸ்திரிகள் வீட்டுக்கு போ, பாலாம்பிகா அம்மாவை பாரு. அவங்க வந்தாங்கன்னா இங்க கூட்டிட்டு வான்னு என்கிட்ட சொன்னதே அவருதான். அவரு எதுக்குயா சாகணும்? எங்க சித்தர் சாமி சாக மாட்டாரு, என்னைக்குமே சாக மாட்டாரு. அவரு இன்னும் 100 வருஷம் உயிரோடு தான் இருப்பாரு. நீலகண்டா, அப்போ அந்த பாலாம்பிகா என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. சித்தர் செத்துட்டான்னு பொய் சொல்லி ஏமாத்தி என்ன முட்டாளாக்கியிருக்கா. ஏன் இப்படி எல்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்றீங்க? நீங்க உருப்படுவீங்களா? நல்லா இருப்பீங்களா? நீங்க என்னோட பரம எதிரி அந்த சித்தன்.
100 வருஷம் உயிரோடு இருப்பான்னு என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன எதிர்க்கே ஜம்பமா சொல்ற? என்ன நெஞ்சு அழுத்தம் உனக்கு? எனக்கு வர ஆத்திரத்துக்கு முதல்ல மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போ. போடா, போயிடு. பாலாம்பிகம்மா வரட்டும், அவங்கள நான் கூட்டிட்டு போயிடுறேன். அவ வீட்டுக்குள்ள வருவாளா? கால் வைக்க விட்டுடுவேனா? நான் வந்தா விரட்டி அடிப்பேன். போய் தெருவில் நில்லு. அவளை வீசி எறிகிறேன், கூட்டிகிட்டு போ. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, போடா போடா போ, போடா வெளியே போ. ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் இருக்காது. போ, போடா வெளியே. போகிறல்ல, போடு. நில்லு. என்ன சொன்ன என்கிட்ட? சித்தர் செத்துட்டாரு, ஆத்துக்குள்ள இறங்கி உயிரை விட்டுட்டாருன்னு எதுக்கு போய் சொன்ன? சித்தர் செத்துட்டதா என்கிட்ட எதுக்கு போய் சொன்ன? அப்பா, அது வந்து அப்பான்னு உன் வாயால கூப்பிடாத. ஒரு தரம் இல்ல, 2 தரம் இல்ல, தொடர்ந்து என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்க. பொய்யை தவிர உன் வாயிலேருந்து வேற எதுவும் வராதா? அப்பா, நீ செஞ்ச பாவத்துக்கு உன் கழுத்து நெரிச்சு கொன்னாலும் பாவம் இல்ல. உன்னை உயிரோட விட ஒரு காரணம் இல்ல. ஆனா சின்ன பொண்டாச்சேன்னு விடுறேன். என் கண்ணு முன்னால் நிக்காத. இங்க இருந்து போயிடு. போ, போ வெளியே. அப்பா சொல்றது கேளுங்க. சொல்றேன்ல, அப்பா நான் சொல்றது கேளுங்க. என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்த சின்ன பொண்ணான உன் நெஞ்சில விஷத்தை கலந்திருக்கானே அந்த சித்தன், அவனை சொல்லணும். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நீ விஷ பாம்பு. உன்னை இந்த வீட்டுல விட்டா கடிச்சு இங்க இருக்க எல்லாரையும் கொன்னுடுவேன். இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. அப்பா, சித்தர் செத்ததா நான் சொன்னது உண்மை. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா? வேண்டாம், மேற்கொண்டு நீ சொல்ற எந்த பையன் கேட்க நான் தயாரா இல்ல. உனக்கு உன் சித்தா இருக்கான். எதுவா இருந்தாலும் அவங்கிட்ட போய் பேசு, அவங்கிட்ட போய் சொல்லு. போ, போ வெளியே. குருவே, 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 எங்க இருக்கீங்க? குருவே, லிங்கங்களை உன் குரு விழுங்கினார், உன் குருவை நான் விழுங்கினேன். அந்த அப்பாவி பொண்ணு உடம்புக்குள்ள அந்த படுபாவை கண்டாசுர கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டான். பாவம் அந்த பொண்ணு, அவளை என்ன பாடுபடுத்த போறானோ. இதனால அந்த குடும்பத்துக்கே ஆபத்து. அது சரி, ஆனா அந்த கண்டாசுரனை தான் ஒரு வழி பண்றதா முடிவு எடுத்துட்டோமே. ஆனா அதுக்கு பாலாம்பிகா அந்த நர்த்தனாவை இங்க அழைச்சிட்டு வரணும் மல்லி. அதுக்கு தானே பாலாம்பிகா கிளம்பி சாஸ்திரிகள் வீட்டுக்கு போயிருக்கா. அவன் நிச்சயம் நர்த்தனாவை கூட்டிட்டு வருவா. அதோ பாலாம்பிகாவே வந்துட்டாளே. ஆனா கூட நர்த்தனா வரவே இல்லை. அவ மட்டும் தனியா வந்துட்டு இருக்கா. என்ன பாலாம்பிகா,
நர்த்தனாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன, நீ மட்டும் வந்து நிக்கிற, அவங்க வரலையா? என்னாச்சு பாலாம்பிகா? யார் போய் சொன்னாங்களோ, எப்படி தெரிஞ்சதோ, சாஸ்திரிகளுக்கு சித்தர் சாமி உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் வீட்டுக்கு போனதும் என்ன வாசல்லே வழி மறிச்சு என்ன ஏன் போய் சொல்லி ஏமாத்தினேன்னு என்ன வீட்டுக்குள்ளேயே விடல. என்ன வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாரு. என்னால நர்த்தனாக்காவை பார்க்க கூட முடியல. இந்த சமயம் பார்த்து எப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன செய்யறது? சாஸ்திரிகள் வீட்டை பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கு. நர்த்தனாக்கா உடம்புக்குள்ள கண்டாசுரன், பக்கத்து வீட்டுல துருமுகன். சாஸ்திரிகள் பாவம் 2 பேரையும் ரொம்ப நல்லவங்க நம்புறாரு. அங்க ரொம்ப கொடூரமான, எதுக்கும் அஞ்சாத மந்திரவாதிங்கன்னு அவருக்கு தெரியாது. நான் சொன்னாலும் நம்ப மாட்டாரு, காதலியே போட்டுக்க மாட்டாரு. நான் சொல்ற அத்தனையும் அவருக்கு பொய்யாதான் தெரியும். சித்தர் சாமி தண்ணிக்குள்ள உயிரை விட்டது உண்மை. அததான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். அப்புறமா சித்தரோட குரு அவரை காப்பாத்திட்டாருங்கிற விஷயத்த கூட சொல்ல என்ன அவரை அனுமதிக்கல. சரி, உன்னை அவரு வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. நீ என்ன சொன்னாலும் அதை அவர் கேட்கவும் மாட்டாரு, நம்பவும் மாட்டாரு. இந்த நிலையில அவர் பொண்ணு உடம்புக்குள்ள கண்டாசுரம் இருக்கிறத அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? ரொம்ப கஷ்டம். இல்ல குரு, ஏதாவது ஒரு வழி இருக்கும், யோசனை பண்ணுங்க. அப்பா, என்னம்மா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. சொல்லுமா. ஒளிவு மறைவு இல்லாம என்கிட்ட வெறும் உண்மையை மட்டும் பேசணும். நான் என்ன பாலாம்பிகாவா இல்லை அந்த சித்தன் மாணிக்கவாசம் கூட்டாளியா? நான் என்னைக்குமே போய் பேசுறது இல்லைம்மா. நான் பேசுறது உண்மை மட்டும்தான். அப்பா, நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ விஷயத்தை சொல்லுமா. இந்த குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியம்ப்பா. நீங்க உயிரோட இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுப்பா. நான் உயிரோடு இருக்கணும்னா முதல்ல அந்த சித்தன் சாகணும். அதுக்கு தாமா அவனை கொல்லணும்னு நான் துடிச்சேன். ஆனா நீயும் உங்க அம்மாவும் அதுக்கு என் மேல கோவப்பட்டீங்க. இப்பதான் நான் உயிரோடு இருக்கேனே. நான் என்னைக்குமே இருப்பேன்மா. அந்த சித்தனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வீரமா பேசுறீங்க, உங்க வார்த்தைங்க எங்களுக்கு தைரியம் தருது, உண்மைதான்ப்பா. ஆனா உங்க எதிரிங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்களே. இப்ப பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு பாலாம்பிகா, அவளை வீட்டுக்குள்ள அனுப்பி நீங்களும் ஏமாந்து போய் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க. அப்பா, எதிரிங்களை குறைச்சி எடை போடாதீங்கப்பா. அடப்போமா, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. பாலாம்பிகாவை தான் விரட்டிட்டேனே. எதுக்குப்பா வம்பு? உங்களுக்கு நான் இருக்கேன்ப்பா, உங்களை நான் காப்பாத்துறேன். அந்த ஓலைச்சுவடி எங்க? அது என்கிட்ட கொடுத்துருங்க. எந்த ஓலைச்சுவடி? என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நிஜமாவே தெரியாதும்மா. நீ எந்த ஓலைச்சுவடி சொல்ற? அந்த பாலாம்பிகா போன தடவை நம்ம வீட்டில் இருந்தப்போ நம்ம பூஜாரியை தோண்டி ஏதோ ஒரு ஓலைச்சுவடி எடுத்தா. அதை அவகிட்டே இந்த எவனொருத்தன் பிடுங்கின்னு போயிட்டான். நீ இப்போ அதை பத்தியா சொல்ற? நான் கேக்குறது அந்த ஓலைச்சுவடி இல்ல, ஆதிமங்கல விதியை எழுதின ஓலைச்சுவடி. அந்த ஓலைச்சுவடி இருக்கிற இடத்த பத்தின குறிப்பு தான் இந்த பாலாம்பிகா பூஜாரையில இருந்து எடுத்த ஓலைச்சுவடியில இருந்திருக்கு. பாரு, நீ எம் பொண்ணும், எனக்கு தெரியாதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆதிமங்கல விதியை எழுதின ஓலைச்சுவடி எங்கப்பா? அட போமா, முதல்ல அந்த ஓலைச்சுவடிய பாலாம்பிகா சொல்லித்தான் தெரியும். நீ இன்னொன்னு கேட்கற, எனக்கு எதுவும் தெரியாதுமா. அந்த ஓலைச்சுவடியை பத்தி உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. பாலாம்பிகாவுக்கு தெரியுது, அந்த சித்தருக்கு தெரியுது. வேற யாரோ அதை தேடி அலையறாங்க. நீங்க மட்டும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சாதிக்கிறீங்களேப்பா. தெரிஞ்சா தெரியும் சொல்ல போறேன். உங்ககிட்ட எதுக்கு நான் மறைக்கணும்? கூடு விட்டு கூடு பாஞ்சு இன்னொருத்தர் உடம்புக்குள்ள போறது ரொம்ப ஆபத்தான விஷயம். அப்படி போறவங்க உயிருக்கே அது ஆபத்தா முடியும். அதையெல்லாம் பொருட்படுத்தாம அந்த கண்டாசுர நர்த்தன உடம்புக்குள்ள போயிருக்கானா ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கணும். நர்த்தனா உடம்புக்குள்ள இருக்க அந்த கண்டாசுரனோட கதையை முடிக்காத வரைக்கும் நர்த்தனாவுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி பெரிய ஆபத்து தான். அதெல்லாம் சரி குரு, அதுக்கு நர்த்தனாவை நீ பார்க்கணும். பாலாம்பிகாவால அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாத நிலைமை. பாலாம்பிகா ஒருவேளை நர்த்தனாவை கூப்பிட்டா அவ மட்டும் வந்துருவாளா? உள்ள இருக்கிறது கண்டாசுரனாச்சே. அதுக்காக நர்த்தனாவனை பார்க்காம இருக்க முடியாது, பார்த்தே ஆகணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நர்த்தனாவை கடத்திட வேண்டியதுதான். நர்த்தனா அவளா இங்க வரமாட்டா, நாம தான் அவளை இங்க வர வைக்கணும். அதுக்கு அவளை கடத்துறதை தவிர வேற வழியே இல்லை.
நீ சொல்ற மாதிரி ஓலைச்சுவடி இந்த வீட்டில் எங்கேயும் இல்லைன்னு சொல்றேன். சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற. இருக்குப்பா, கண்டிப்பா இருக்கு. உங்க அப்பா அந்த ஓலைச்சுவடியை பத்தி ஏதாவது சொன்னாரா? இல்ல உங்க தாத்தா ஏதாவது கதையா பாட்டா யாருக்குமே புரியாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருக்காரா? அப்படி எதுவும் இல்லம்மா. இருக்குப்பா, கண்டிப்பா ஓலைச்சுவடி இங்கதான் இருக்கு. பாலாம்பிகாவை வீதியில வீசிட்டோம், இனி ஒரு ஆபத்து இல்ல அப்படிதானே நினைக்கிறீங்க? அவ ஒரு சூன்யக்காரிப்பா, சதிகாரி. வேற ரூபத்துல இந்த வீட்டுக்குள்ள வருவா, வேற தந்திரம் பண்ணி அந்த ஓலைச்சுவடியை எடுக்க பாப்பா. அவ வந்தது உங்களை கொல்றதுக்கு இல்ல, அதுதான் அவளோட நோக்கம்னா உங்க சாப்பாட்டுல என்னைக்கும் விஷத்தை வச்சு கொண்டிருப்பாள்ல. ஓலைச்சுவடியை தேடிதான் அவ இங்க வந்ததே. அது இங்கதான்ப்பா எங்கேயோ இருக்கு. அது இங்க இருக்கிற வரைக்கும் உங்க உயிருக்கு தான்ப்பா ஆபத்து, நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து. அதனாலதான் அதை தலையை சுத்தி தூக்கி எறிஞ்சிடலான்னு கேக்குறேன். நீங்க என்னடானா உண்மையே சொல்ல மாட்டேன்றீங்களேப்பா. சத்தியமா ஓலைச்சுவடி பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுமா. என்ன குரு சொல்ற? நர்த்தனாவை நாம கடத்தணுமா? ஆமா மல்லி, அதை தவிர வேற வழி இல்லை. சாஸ்திரிகள் குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவங்களுக்கு நல்லது செய்யணும்னா நாம இந்த கடத்தல செஞ்சுதான் ஆகணும். பாலாம்பிகா, நர்த்தனாவை எப்படி கடத்துவது என்று யோசனை செய்கிறாயா? கவலைப்படாதே, அந்த வேலையை நான் செய்கிறேன். நீ, குரு, மல்லி எல்லோரும் சாஸ்திரிகள் விட்டு பக்கமாக வந்து விடுங்கள். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய அத்தனை சக்திகளையும் கொண்டு என்னுடைய வார்ப்பாக இந்திரஜித்தை உருவாக்கினேன். அவனையே பூதநாதன் என்னும் ஒருவன் உரு தெரியாமல் செய்துவிட்டான் என்றால் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதை தவிர எனக்கு வேறு வழியில்லை. உனக்கு நான் இனி எந்த உதவியையும் செய்ய இயலாது. நான் மந்திரவாதிக்கெல்லாம் மந்திரவாதி. அந்த இந்திரஜித் இருந்த இடம் தெரியாம போயிட்டான். எந்த லிங்கங்களை எல்லாம் வச்சு உக்கிரமகா கல்பயாகம் பண்ணி இந்த உலகத்தை ஆள நினைச்சேனோ அந்த லிங்கங்கள்லாம் இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப என் ஆறுயிர் நண்பன் கண்டாசுரன் என்ன ஆனான்னு எனக்கு தெரியல. ஜெங்காமுகி என்னடானா இப்ப உனக்கு உதவ முடியாதுன்னு என்ன கைவிட்டுட்டான். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே என் கைய விட்டு போச்சு. இனி என்னால செய்யக்கூடியது எதுவும் இல்ல. இது யாரோட வேலை? ஏய், எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. ஏய் பூதம், ஏய் பூதம், ஏய் பூதநாதா, உன்னோட வேலை தானே இது. ஏய் ஏய், நீ தானே மறைஞ்சிருந்து இதெல்லாம் பண்ற? வாடா வா, என் கண்ணு முன்னாடி வா வா. உனக்கு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி வா. வாடா வா.
என் தலையில கொழுவிக்கல்ல போடுற, பெரிய பாறாங்கல்ல தூக்கி போடு, ஒரே அடியா போயிடுறேன். முதல்ல இந்திரஜித் கதையை முடிச்ச, இரண்டாவது என் நண்பன் கண்டாசுரனை என்கிட்ட இருந்து பிரிச்ச. இப்போ உன்னோட அடுத்த குறி நானா? என்ன விட்டு நான் உயிரோட எங்கேயாவது போய் பழச்சிக்கிறேன். கண்டாசுரா, என்னை காப்பாத்து. நீ எங்க இருக்க? என்னை காப்பாத்து கண்டாசுரா. அப்பா நர்த்தனா, எனக்கு தெரியாத ஓலைச்சுவடி பத்தி கேட்டு என்ன படுத்தி எடுக்காதம்மா. சொன்னா நம்புமா. என்னங்க கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஓலைச்சுவடின்னு கேட்டு என் உயிர் எடுக்கிற அவன் பொண்ணு வீட்டையே தலைகிழ புரட்டி பார்த்தாச்சு. அப்போ அவளுக்கு நம்பிக்கை வரல. ஏன் நீ திடீர்னு இப்படி ஓலைச்சுவடி பைத்தியமா இருக்க? அம்மா, நீயாவது சொல்லுமா, அந்த ஓலைச்சுவடி எங்கம்மா? நீயும் தெரியாதுன்னு சொல்லாத. அது இந்த வீட்ல தான் இருக்கு. எங்கேயோ இருக்கு. எங்க இருக்கு பாரு. என்ன சாகடிச்சு பத்தாதுன்னு உன்னையும் சாகடிக்க ஆரம்பிச்சிருக்கா. அம்மா, அந்த ஓலைச்சுவடி எங்க இருக்குன்னு நீயாவது பார்த்து எடுத்து கொடுமா. சரி, நான் பாக்குறேன். கண்டாசுரா, என்னை காப்பாத்து. என்னை காப்பாத்து கண்டாசுரா. கண்டாசுரா, என்னை காப்பாத்து. துர்முகா நில்லு. நீ எங்க இருக்க? என்னை காப்பாத்து. துர்முகா நில்லு. கண்டாசுரா. துர்முகா, என்னாச்சு உனக்கு? குரு, அதான் சாஸ்திரிகள் ஐயோட வீடு. அதோ அங்க நிக்கிறாங்களே, அவங்க தான் நர்த்தனாக்கா. அவங்களுக்குள்ளதான் கண்டாசுரன் இருக்கான். பூதநாதர் சொன்ன மாதிரியே நர்த்தனாக்காவை வெளியே கொண்டு வந்துட்டாரு. போ, இனி உன்னோட வேலை தான். போய் நர்த்தனாக்காவை சீக்கிரம் தூக்கிட்டு வா. நானா? நர்த்தனாவை நான் தூக்கிட்டு வரணுமா? நர்த்தனாக்குள்ள இருக்கிறது கண்டாசுரன் ஆச்சே. என்னால முடியுமா? நான் இருக்கிறேன் குரு. தைரியமா போ. நர்த்தனாவை கையை பிடிச்சி இழு. வரலன்னா ஓங்கி கணத்துல ஒரு அறை விடு. மயங்கிடுவா. சுலபமா தூக்கிட்டு வந்துடலாம். நான் இருக்கிறேன் குரு. தைரியமா போ. போ குரு, தைரியமா போ. நான் இருக்கேன். வா. ஏய், யார் நீ? வாடா, அப்புறம் சொல்றேன். வா வா. ஐயா விடு விடு. யார்? சொன்னா கேட்க மாட்டேன். பேசாம என் கூட வா. வா. சொன்னா கேளு. வா, நான் சொல்றேன். வா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. வா. விடு. என்னங்க, நம்ம பொண்ணை எவனோ தூக்கிட்டு போறாங்க. யாரா நீ? என்னங்க? என் பொண்ணு நர்த்தனா தூக்கிட்டு போடே. யாரா? நில்லுடா. ஏன்டா தூக்கிட்டு போறவள? ஏய், யாரங்க? யாராவது வாங்க. ஏய், நில்லுடா. நர்த்தனா. ஐயோ, நர்த்தனா. ஏன்டா பொண்ணை தூக்கிட்டு போற? நர்த்தனா அம்மா. நர்த்தனா. 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 யாராவது வாங்க. பொண்ணு தூக்கிட்டு போறானே. தூக்கிட்டு போறா. ஐயோ, என் பொண்ணு கடத்திட்டு போறாங்களே. காப்பாத்த யாருமே இல்லையா? யாராவது ஓடி வாங்க. வந்து என் பொண்ணை காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது சீக்கிரம் ஓடி வாங்க.
பூதநாதர் உதவியால நம்ம நர்த்தனாக்காவை இங்க தூக்கிட்டு வர முடிஞ்சது. குரு தாமதிக்க வேண்டாம். நர்த்தனாக்கா மயக்கம் தெளிறதுக்குள்ள நீங்க கூடு விட்டு கூடு பாஞ்சு இவங்க உடம்புக்குள்ள போயிடணும். என்னால இவங்க உடம்புக்குள்ள போக முடியும். நான் தியானத்தை ஆரம்பிச்ச 5வது நிமிஷம் என் உயிர் என் உடம்பு விட்டு வெளியேறிடும். அப்படி வெளியேறின என் உயிர் உடனே இந்த நர்த்தனா உடம்புக்குள்ள போய் அவளுக்குள்ள இருக்க கண்டாசுரன் அழிச்சிட்டு வர கொஞ்ச நேரம் ஆகும். அப்படி என் உயிர் மறுபடி திரும்பி வர வரைக்கும் நீங்க 2 பேரும் என் உயிர் இல்லாத இந்த உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். அது உங்க பொறுப்பு. கவலைப்படாத குரு, உன் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. உன் உயிர் திரும்பி வர வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இருக்காது. நான் இதே இடத்துல தான் இருப்பேன். அச்சச்சோ, குரு மந்திரம் சொல்லி முடிக்க 5 நிமிஷம் ஆகுனாரு. அதுக்குள்ள நர்த்தனா உடல் இப்படி ஆயிடுச்சு. பாலம்பிகா, வா பிடிக்கலாம் வா. நர்த்தனா, நர்த்தனாக்கா, அக்கா, நர்த்தனா, அக்கா, நர்த்தனா, நர்த்தனாக்கா, நர்த்தனா, நர்த்தனா, அக்கா, நர்த்தனா, 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 நர்த்தனாக்கா, நர்த்தனா, அக்கா, அக்கா, நர்த்தனா, அக்கா, நர்த்தனா, நர்த்தனா, பூதநாதரே அங்க பாருங்க. நர்த்தனாவை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு.